ஹாய் டு எவ்ரி ஒன். நான் வந்து சிஹெச்எஸ்எஸ் கோயம்பேடு ஸ்கூலில் வந்து வந்திருக்கேன். என் பேர் வந்து எஸ் கிஷோர். நான் இன்றைக்கி உங்கள் எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுற டாபிக் பேர் வந்து தெர்மல் சீக்ரெட். அதாவது ஹீட் எப்படி மூவ் ஆகுது, அது சேஞ்சஸ் மேட்டர் என்ன, ஷேப்ஸ் அண்ட் லைஃப்பை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ நம்ம நார்மலாக இந்த ஒரு ஃபீலிங்ஸை நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். எப்படின்னா, இப்போ நம்ம கிளாஸ் ரூமில் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு அயன் டோர் இருக்க கைப்பிடி பிடிப்போம். அப்போ நம்ம அந்த ஒரு மெட்டல் கைப்பிடியை பிடிக்கும் போது, அது அந்த மெட்டல் ராடை பிடிக்கும் போது ஃபீல் கோல்டாக தான் ஃபீல் பண்ணுவோம். இதே அங்கே போய் உட்காந்து நம்ம உடன் டெஸ்க் மேலே கை வைக்கும் போது ஃபீல்ஸ் நார்மலாக ஃபீல் பண்ணுவோம். இப்போ நிறைய பேர் அப்போ அது பிடிக்கும் போது கோல்டாக இருக்குது, அப்போ இதை பிடிக்கும் போது ஃபீல் நார்மலாக இருக்குது. ஆனால் ரெண்டுமே ஒரே ரூமில் தானே இருக்குது. எதுக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள இவ்வளோ வேறுபாடுகள்? சரி, நம்ம டெம்பரேச்சர் எடுத்துப்பாங்களாம். சந்தேகத்துக்கு டெம்பரேச்சர் எடுத்து பார்த்தா ரெண்டும் சேமாக தான் இருக்கும். அப்போ டெம்பரேச்சரும் சேமாக இருக்குது, ரெண்டும் ஒரே ரூமில் இருக்குது. அப்போ எதனால் நமக்கு அந்த வேறுபாடுகள் தெரியுது? இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் பற்றி தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் பற்றி தெரியணுங்கிறத லாஸ்ட்டு கன்க்ளூஷனில் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நார்மலாக ஹீட்டும் டெம்பரேச்சரும் சேமாக டிஃப்ரெண்ட்டாக நிறைய பேருக்கு ஒரு நார்மல் கேள்வி இருக்கும். ஆனால் அது டிஃப்ரெண்ட் தான். அது சொல்கிற மாதிரி ஒரு நார்மலாக ஒரு இருப்பாங்களான்னு, கப் ஆஃப் வாட்டர் வந்து 100 டிகிரி செல்சியஸ் இருக்குது, டப் ஆஃப் வாட்டர் வந்து 14 டிகிரி செல்சியஸ் இருக்குது. இது ரெண்டுத்தில் எதில் அதிக ஹீட் எனர்ஜி இருக்குன்னு நம்ம பார்த்தோன்னா டப் ஆஃப் வாட்டர் தான். எப்படி டப் ஆஃப் வாட்டரில் ஹீட் எனர்ஜி அதிகமாக இருக்கும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஹீட் டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ் இன்ட்டு ஸ்பெசிஃபிக் ஹீட் இன்ட்டு டெல்டா டி. டெல்டா டினா டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். இப்போ இதுக்கும் இருக்கிற மாஸ் டிஃப்ரென்ஸே அதிகம். கப் ஆஃப் வாட்டர் ஒரு 100 mlனா டப் ஆஃப் வாட்டர் நிறைய ml ஆஃப் வாட்டர் இருக்கும். அப்போ மாஸ் டிஃப்ரெண்ட், அப்போ ஸ்பெசிஃபிக் ஹீட்டே டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஸ்பெசிஃபிக் ஹீட்னா என்னங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். இதை நான் வந்து வரப்போகிற ஸ்லைடில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்பெசிஃபிக் ஹீட் அதிகமாக இருக்கும், அதுமாதிரி டெம்பரேச்சர் சேஞ்சஸும் அதிகமாக இருக்கும். அதனால் டப் ஆஃப் வாட்டரில் தான் அதிக ஹீட் எனர்ஜி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஹீட்னா என்ன, டெம்பரேச்சர் என்ன தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஹீட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஆனால் டெம்பரேச்சருங்கிறது நம்ம அதை மெஷர் பண்ணுறது. ஹையர் டெம்பரேச்சராக இருக்கா இல்லை லோவர் டெம்பரேச்சராக இருக்கிற மெஷர் பண்ணுறது தான் டெம்பரேச்சர். இப்போ பேசிக் டிஃப்ரெண்ட் பார்க்கலாம். ஹீட் இஸ் ஏ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, அது ஒரு எனர்ஜி. ஆனால் டெம்பரேச்சருங்க நம்ம மெஷர் பண்ணுறது, ஹாட்னஸாக இருக்கா கூல்னஸாக இருக்கா மெஷர் பண்ணுறது. ஹீட்டுக்கு யூனிட்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா யூனிட்ஸ் இருக்குது. ஜூல் கெலோரி, ஜூல் தான் வந்து எஸ்ஐ யூனிட். இதே டெம்பரேச்சருக்கு யூனிட்ஸை வந்து ஒரு யூனிட் செல்சியஸ் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் 3 யூனிட்ஸ் இருக்குது. செல்சியஸ், கெல்வின், ஃபாரன்ஹீட். கெல்வின் வந்து டெம்பரேச்சரோட எஸ்ஐ யூனிட். இப்போ ஹீட் பாசிட்டிவ், டெம்பரேச்சர் பாசிட்டிவ் நெகட்டிவ். அது என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ்னா, இப்போ இது ஒரு அயன் ராட்னு வச்சுக்கோங்களேன். இது நான் ஹீட் எனர்ஜி கொடுத்தேன்னா ஹீட் என்னாகும், அதிகமாக உள்ளே போக ஆரம்பிக்கும். அப்போ ஹீட் எனர்ஜி அதிகமாகவும் டெம்பரேச்சர் அதிகமாகவும் கம்மியாகாது. இதே டெம்பரேச்சர் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா +100 டிகிரி செல்சியஸ் இருக்குது, -100 டிகிரி செல்சியஸ் இருக்குது. அதாவது பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. ஹீட் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா, ஹையர் டெம்பரேச்சர் டு லோயர் டெம்பரேச்சர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதுவே டெம்பரேச்சரை பொறுத்த வரையும் நிறைய ஹீட் எனர்ஜி கொடுத்தா அது ஹை டெம்பரேச்சர், கொஞ்சம் நிறைய ஹீட் எனர்ஜி இழந்தால் அது லோ டெம்பரேச்சர். சரி, இப்போ அந்த ஹீட்டையும் டெம்பரேச்சரையும் நம்ம எப்படி மெஷர் பண்ணுறது? ஹவு டு மெஷர் டெம்பரேச்சர் அண்ட் ஹீட். டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு வந்து தெர்மாமீட்டருங்கிற டிவைஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் போன வாட்டி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் 3 ஸ்கேல்ஸ் இருக்குன்னு. செல்சியஸ், கெல்வின், ஃபாரன்ஹீட் 3 ஸ்கேல்ஸ் இருக்குன்னு. 3யும் சேமாக நீங்கள் கேட்டிங்கன்னா சேம் இல்லை. இப்போ வாட்டர் ஃப்ரீசிங் பாயிண்ட் 0 டிகிரி செல்சியஸ்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இதே நீங்கள் கெல்வின் வந்தீங்கன்னா 273.15 கெல்வின் இருக்கும். ஃபாரன்ஹீட் பக்கம் வந்தீங்கன்னா 32 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கும். எப்படி மூணும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ நம்ம எப்படி ஹீட்டை மெஷர் பண்ணுறது? ஹவு டு மெஷர் ஹீட்டை மெஷர் பண்ணுற டிவைஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா டிவைஸ் இருக்குது. அதுதான் கெலோரிமீட்டர். இப்போ நம்ம எலக்ட்ரிசிட்டி இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அதுக்கு கண்டக்டரும் இருக்குது, போர் கண்டக்டர், இன்சுலேட்டரும் இருக்குது. அப்போ கண்டக்டரும் இருக்குது, போர் கண்டக்டரும் இருக்குது. அது ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அதே மாதிரி நம்ம ஹீட் எனர்ஜிக்கும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஹீட் எனர்ஜி இருக்குது. கண்டக்டரை வந்து 2 கண்டக்டராக பிரிப்பாங்க, குட் கண்டக்டர், போர் கண்டக்டர். குட் கண்டக்டர், இப்போ தெர்மல் கண்டக்டிவிட்டி குட் கண்டக்டர் என்னன்னா, ஹீட் ஃப்ளோஸ் ஈஸிலி. ஒரு பொருளில் ஹீட் எனர்ஜி நல்லா ஃப்ளோவாக போச்சு, ஈஸியாக போச்சுன்னா அது குட் கண்டக்டர். எக்ஸாம்பிள் வந்து காப்பர், அலுமினியம், அயன். இது புவர் கண்டக்டர், அதாவது அதில் ஹீட் எனர்ஜியே போகாமல் அதிலேயே தடைப்பட்டு நின்றுச்சுன்னா அது வந்து புவர் கண்டக்டர். அது எக்ஸாம்பிள் வுட், பிளாஸ்டிக், ரப்பர். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதில் 3 ஸ்பூன் வைக்கிறோம். அயன் ஸ்பூன் வைக்கிறோம், உடன் ஸ்பூன் வைக்கிறோம், பிளாஸ்டிக் ஸ்பூன் வைக்கிறோம். அதுக்கு மேலே பட்டர் வைக்கிறோம். எது ஃபஸ்ட்டு இருக்கும்? அயன் ஸ்பூன் தான்.
ஏன்னா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஹீட் எனர்ஜி நல்லா ஃப்ளோவாக போகும். இதுவே நம்ம உடன்லேயும் பிளாஸ்டிக் பார்த்தோன்னா அது ஒரு போர் கண்டக்டர், அவ்வளோ சீக்கிரம் ஹீட் எனர்ஜி போகாது. அதனால் அது மேலே இருக்கிற பட்டர் உருகாது. நிறைய பாத்திரத்தோட பேஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க, காப்பரில் கொடுத்துருப்பாங்க, அலுமினியத்துக்கு கொடுப்பாங்க. ஏன் கொடுத்துருக்காங்க? அந்த பேஸ் மேலே ஹீட் எனர்ஜி படும்போது ஈஸியாக ஃப்ளோ ஆகி நல்லா சீக்கிரமாக குக்கிங் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பேஸு காப்பரில் கொடுத்துருப்பாங்க. இதுவே அந்த ஒரு பாத்திரத்தோட கைப்பிடியை நீங்கள் பார்த்தீங்கன்னா உடன் ஹேண்டலில் கொடுத்துருப்பாங்க. எதுக்கு உட்டில் கொடுத்துருக்காங்க? அது ஒரு போர் கண்டக்டர். அதில் வந்து நம்ம கையை அந்த ஹீட் எனர்ஜி நம்ம கையில் படக்கூடாதுங்கிறதுக்காக நமக்கு உடன் கைப்பிடியை கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த இடத்த நல்லா நோட் பண்ணுங்கள். வாட்டர் பாயில் ஆகும்போது ஆவி பறக்குது, ஆவி வருது, அதனால் வாட்டர் பாயில் ஆச்சுங்கிறோம். ஆனால் இங்கேருந்து இங்கே ஹீட் எனர்ஜி ஃப்ளோ ஆகுது, அதுவும் எந்தவித மூமெண்ட்டும் இல்லாமல் ஃப்ளோ ஆகுது, எந்தவித மூமெண்ட்டும் இல்லாமல். அப்போ வாட்டரில் நல்லா கொதிக்குதுன்னா ஏதாவது மூமெண்ட் இருக்குது. அது அயன் பக்கம் சாலிட் சைடு வரும்போது எந்த மூமெண்ட்டும் இல்லாமல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நிறைய மெத்தட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அதை பற்றி நம்ம தெளிவாக தெரிந்தால் இந்த ஸ்டோரி ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது ஹீட் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு 3 டைப்ஸ் இருக்குது: கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன். இப்போ இந்த ஒரு இமேஜ் பார்த்துக்கோங்க. இதோட பேஸ் வந்து ஹை டெம்பரேச்சர், ஆனால் இங்கேருந்து இந்த பக்கம் ஹீட் எனர்ஜி எந்தவித மூமெண்ட்டும் இல்லாமல் போகுது. அப்போ எப்படி போகுதுன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே மாலிகுல்ஸால் ஆனது. அப்போ மாலிகுல்ஸ் உள்ள ஆட்டம்ஸ் இருக்கிற எலமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ நான் ஹீட் எனர்ஜி கொடுக்கும்போது அந்த ஆட்டம்ஸ் அவுட்டர் ஷெல்லில் இருக்க எலக்ட்ரான் வைப்ரேட் ஆக எப்படி ஒரு ஃபோன் இங்கே இன்னொரு ஃபோன் இங்கே வச்சு வைப்ரேட் ஆகும்போது இந்த ஃபோனை வைப்ரேட் ஆகுதோ அந்த மாதிரி சாலிட் ரொம்ப டைட்டாக பேக் ஆகிறதுனால இங்கே இந்த மாலிகுல் வைப்ரேட் ஆனால் இந்த மாலிகுல் வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ ஒன்று வைப்ரேட் ஆகி ஹீட் எனர்ஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது, அது பேர் கண்டக்ஷன். கன்வெக்ஷனை பொறுத்த வரையும் இங்கே பாருங்கள், ஹீட் எனர்ஜி ஹை டெம்பரேச்சர் லோ டெம்பரேச்சர் போதுன்னு அவங்ககிட்ட சொன்னேன். இப்போ பேஸ் ஹை டெம்பரேச்சர், கீழே இருக்கிற மாலிகுல்ஸும் ஹை டெம்பரேச்சர் ஆகிருக்கும். அப்போ அது எங்கே போகும்? மேலே போகும். ஏன்னா மேலே லோ டெம்பரேச்சரில், அப்போ ஹை டெம்பரேச்சர் லோ டெம்பரேச்சர் போனோடனே மேலே இருக்கிற மாலிகுல்ஸ் எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டுரும். அப்போ கீழே தள்ளி அந்த ரொட்டேஷன் பேர் தான் கன்வெக்ஷன். இப்போ ரேடியேஷனை பொறுத்தவரை சிம்பிள் எக்ஸாம்பிள் சூரியனை வச்சுக்கோங்களேன். சூரியன் பலாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது, ஆனால் அங்கேருந்து இங்கே ஹீட் எனர்ஜி அப்படி எந்தவித இதுவும் இல்லாமல் ட்ராவல் ஆகுது. நம்ம நெருப்புக்கிட்ட போல சூரியன் கிட்ட போகல. அப்போ எப்படி ஹீட் எனர்ஜி ட்ராவல் ஆகுதுன்னா அது பேர் ரேடியேஷன். அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் மூலிமா ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போ இது ஒரு சம் அயன்ஸ், இது என்ன கிராம் தெரியாது. இப்போ நான் ஹீட் எனர்ஜி கொடுக்குறேன். அப்போ கொடுக்கும்போது இது ஒரு 32 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது 33 டிகிரி செல்சியஸ் தான் நான் ஹை பண்ணணும். அப்போ ஹை பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹீட் எனர்ஜி கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணணும்னா ஹீட் கெப்பாசிட்டி ஃபார்முலா வந்து Q = C ΔT, யூனிட் வந்து ஜூல் பர் கேஜி. இதே ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியை பொறுத்தவரையும் ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி ஒன்று தான். இப்போ நான் உங்ககிட்ட போன வாட்டி ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் ஏதோ ஒரு எத்தனை கிராம்னு தெரியாமல் உங்களை அயனை தரேன். ஆனால் இந்த வாட்டி 1 கிலோகிராமில் தரங்கிறேன். அதாவது ஸ்பெசிஃபிக் என்ன யூனிட் இஸ் 1 கிலோகிராமாக இருக்கலாம், 1 மில்லிகிராமாக இருக்கலாம், 1 கிராமாக இருக்கலாம். அந்த சப்ஸ்டன்ஸை கொடுத்து உங்களை 1 டிகிரி செல்சியஸ் தான் மாற்ற சொல்கிறேன்னா அது பேர் ஸ்பெசிஃபிக் ஹீட். அதோட ஃபார்முலா வந்து MC ΔT, யூனிட் வந்து ஜூல் பர் kg/K. இப்போ நான் உங்ககிட்ட முன்னாடி ஒன்று சொல்லியிருப்பேன். ஒரு ஐஸ் கியூபோட ஃப்ரீசிங் பாயிண்ட் 0 டிகிரி செல்சியஸ் தான், மெல்டிங் பாயிண்ட் 0 டிகிரி செல்சியஸ் தான். இப்போ ஒரு பாத்திரத்தை ஐஸ் கியூப் வச்சு நம்ம நல்லா ஹீட் எனர்ஜி பாத்திரத்தை வச்சு ஹீட் எனர்ஜி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது மெல்ட் ஆகுதுல்ல, அப்பயும் நீங்கள் 0 டிகிரி செல்சியஸ் தாங்கும் போது உங்களுக்கு சந்தேகம் வராது. அப்போ நம்ம கொடுக்குற ஹீட் எனர்ஜி என்ன ஆகுது? லாண்டன் ஹீட்டை பொறுத்த வரையும் ஹீட் எனர்ஜி வந்து டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணாது, அதுடைய பிசிக்கல் ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணிக்கும். அந்த பிசிக்கல் ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணுறது அது எவ்வளோ அளவு ஹீட் எனர்ஜி எடுத்துருக்குங்கிறத லாண்டன் ஹீட். இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்ல போனால், இப்போ நம்ம ஒரு பீக்கரில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், 100 டிகிரி செல்சியஸ் வந்துடுது. அது நீங்கள் 5 மணி நேரம் 6 மணி நேரம் கழித்து பார்த்தோம் 100 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். ஆனால் அங்கே ஒரு சேஞ்ச் இருக்கும், என்னென்னா தண்ணியெல்லாம் வற்றி இருக்கும். அப்போ நம்ம ஒரு 1 லிட்டர் வச்சோன்னா ஒரு 1/2 லிட்டர் வற்றி இருக்கும். அப்போ அந்த 1/2 லிட்டர் தண்ணி எவாப்ரேட் ஆகிடுச்சு. அப்போ நம்ம கொடுத்த ஹீட்டு டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணிக்காமல் என்ன ஆகிடுச்சு, எவாப்ரேட் ஆகி போயிடுச்சு. அது எவாப்ரேட் ஆகிறதுக்கு எவ்வளோ ஹீட் எனர்ஜி போயிருக்குங்கிறத கணிக்கிறது வந்து லாண்டன் ஹீட். இப்போ நான் உங்ககிட்ட முன்னாடி கேட்டிருந்தால கேள்விகள், அதுக்கு இப்போ பதில் சொல்ல வேண்டிய நேரம். இப்போ நம்ம அங்கே அந்த அயன் ராட் இப்படி பிடிக்கும் போது எதனால் நம்ம கோல்டாக ஃபீல் பண்ணோம்னா, இது ஒரு அயன் ராட்னு வச்சுக்கோங்களேன். இந்த அயனுக்கும் நம்ம கைக்கும் பேஸ் பண்ணும்போது நம்ம கை தான் அயன் டெம்பரேச்சர். அப்போ ஹீட் ஹையர் டெம்பரேச்சர் டு லோயர் டெம்பரேச்சர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்.
அப்போ இது லோவர் டெம்பரேச்சர். அப்போ ஹீட் நம்ம கையில் இருக்கிற ஹீட்டு அந்த அயன் மேலே ஹீட் எனர்ஜி பாஸ் ஆகுது. அப்போ அயனுங்கிறது ஒரு குட் கண்டக்டர். அதனால ஹீட் எனர்ஜி என்னாச்சு, எதுவுமே இல்லாமல் அழகாக ஃப்ரீயாக போயிடுச்சு. அதனால நம்ம கையில் இருக்க கொஞ்சம் ஹீட் எனர்ஜி போனால் நம்ம கோல்டாக ஃபீல் பண்ணோம். இதுவே நம்ம உடன் பெஞ்சை தொடும்போது நான் எதனால் நம்ம நார்மலாக ஃபீல் பண்ணோம், அது ஒரு இன்சுலேட்டர், அதாவது போர் கண்டக்டர், அதில் ஹீட் எனர்ஜி போகாது. அதனால நம்ம ஃபீல்ஸ் நார்மலாக நம்ம ஃபீல் பண்ணோம். என் 2 மென்டார்ஸ் பேர் சம்பீத், இன்னொரு மென்டார் பேர் யாஷர். சம்பீத் ப்ரோ சொல்லப்போனால் ஒரு ஜீனியஸ்னே சொல்லலாம். அவர் சிம்பிளாக நார்மலாகவே ஒரு எக்ஸாம்பிளாக டக்குன்னு சொல்லிடுவார், டக்குன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவார். அதே மாதிரி யாஷர் ப்ரோவும் இப்போ ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வச்சே புரிய வச்சுருவார். எனக்கு சம்பீத் ப்ரோ கிட்ட ஒரு கஷ்டம் என்னென்னா, கொஞ்சம் அவருக்கு இங்கிலீஷில் பேசினா தான் புரியும். அதனால யாஷர் ப்ரோ கிட்டே கேட்பான். நான் சம்பீத் ப்ரோ நல்லா எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுத்தாரு. யாஷர் ப்ரோவும் நல்லா பிபிடி கிரியேட் பண்ணார். அதே மாதிரி லேபுக்கெலாம் இஷ்டு போய் இது அப்படி இப்படி காமிச்சார். எனக்கு 2 மென்டாரும் நல்லா இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது. 2 பேர்கிட்டையும் நான் மென்டார் நான் பழகலை, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் நாங்கள் 3 பேர் பழகியிருந்தோம். 2 பேரும் இந்த பாண்ட் காரணமாக தான் நான் இவ்வளோ கற்றுக்கிட்டேன். டீச்சராக இருந்து கற்றுக்கிட்டோன்னு நம்ம அவங்க மேலே கொஞ்சம் பயம் வரும். இதே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக நம்ம கற்றுக்கிட்டதுனால இவ்வளவும் நான் சிம்பிளாக ஈஸியாக கற்றுக்கிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது சொல்கிறதுக்கான அவங்க 2 பேர் தான். அவங்க 2 பேர்த்துக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். தேங்க்யூ.